ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் நல்லா இலசாக இருக்குது. பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது, தேங்காய், சாம்பார் பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கடாய் வச்சுருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய்க்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் வரைக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி எதுவுமே போடல. காஞ்ச மிளகா போட்டாலும் போடலாம். போடல, மறந்துட்டேன். சாம்பார் பொடி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பாருங்க. தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது தேங்காய் கிடைச்சா நல்லாயிருக்கும். நீங்களும் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கத்திரிக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ கத்திரிக்காவை கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் இருக்கிறது வெந்துடும், மேலே இருக்கிறது வேகாது. கலந்து விட்டுட்டு மூடணும். அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் க்ளீனாக வேகாது. இதுக்கு தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுட்டு இருக்கிற கத்திரிக்காய் பொரியல். அடிக்கடி கலந்துக்கலைன்னா கீழே கடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு இல்லைன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பத்தலை, போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். கத்திரிக்காய் பாருங்கள் வெந்திருக்குது.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.